ப்ரைஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். இந்த யூடியூப் வழியாக பார்க்குற ஒருத்தரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தியானிக்க போகிறோம். அதோட சில சாட்சிகளையும் நான் சொல்ல ஏவப்படுகிறேன். ஆண்டவர் என்னை பயன்படுத்துவாராக. ஆமீன். சோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன். ஆதி காலம் முதல் அடக்கமாய் இருந்தது, இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளைகளின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை சிறப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இதை என்ன சொல்லி கொண்டு வருகிறார்? ரோமரில் 16ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்துலேருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, அவருக்கு உதவியாக இருந்த, அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண சகோதரிகளை குறித்து சகோதரர்களை குறித்து அவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்லி வாழ்த்து கொண்டிருக்கிறார். சரியில்லாதவர்களை சரியில்லைன்னு சொல்லவும், சரியாக இருக்கிறவங்கள பார்த்து சரியாக இருக்கிறவங்க அவங்க தங்கள் கழுத்தையே என்ன பண்ணாங்க, அந்த ஊழியத்துக்கு கொடுத்தார்கள், அவர்கள் எனக்கு உதவியாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர் வருகிறார். எப்படி அவருக்கு உதவியாக இருந்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகி என் சுவிசேஷத்தின்படி உங்களை சிறப்படுத்துவாராக. யாருக்கு? அவங்களுக்கு சொல்கிறார். இந்த அவருக்கு கொடுத்த சுவிசேஷத்தில் அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்களாம்? உதவியாக இருந்தாங்களாம். பிரியமானவர்களே, இது என்னன்னா, ஆதி காலம் முதல் அடக்கமாக இருந்தது, இப்பொழுது தீர்க்கதரிச ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாகப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான. என்ன இது சொல்ல வருகிறாருன்னா, தீர்க்கதரிசிகள் ஆதி காலம் முதல் இருந்து இந்த ஏசியா தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், எரேமியாவாக இருக்கட்டும், எசேக்கியாவாக இருக்கட்டும், இப்படி நிறைய தீர்க்கதரிசிகள் நாங்கள் ஆமோஸாக இருக்கட்டும், நிறைய தீர்க்கதரிசி, மல்கியா, எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கங்கே சகரியா அங்கங்கே அப்படி கொட்டி வைத்திருக்கிறது. அதை இயேசு கிறிஸ்து பிறப்பார்னு சொல்லி வந்து கொண்டே இருந்ததை, அது அடக்கமாக இருந்ததான். தீர்க்கதரிசி ஆமனில் அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் அதன்படி நடந்தது. வெளியரங்கமாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறந்தது சகல ஜாதிகளுக்கு விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு. எப்படி கீழ்ப்படிந்தது? இதுக்கு முன்ன அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் ஆண்டவர் பயன்படுத்துகிறாராம். யார்? பவுலை என்ன பண்ணுறாராம்? பயன்படுத்தும் பொழுது அந்த அற்புதத்தினாலே அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ பாருங்கள், விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படிக்கு அற்புதம் பெற்றதுனாலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விசுவாசிக்கிறார்கள். விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாக இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்தினதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகி என் சுவிசேஷத்தின்படியே உங்களை சிறப்படுத்த வல்லவரும். பாருங்க பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷத்தில், எனக்கு கொடுத்த சுவிசேஷத்தில், நான் ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு காலத்தில் ரொம்ப படிக்க தெரியாது, ரொம்ப பாட தெரியாது, நான் இதெல்லாம் சொல்லிட்டேன். ஆனாலும் பாருங்கள், இந்த டிவி ஊழியத்தை கொடுத்தாரு. பின்பு எனக்கு இந்த வார்த்தைகள் படிக்க தெரியாது. வார்த்தைகள் என்ன பண்ண தப்பாக படிப்பேன். அப்போ எனக்கு பக்கத்தில் அந்த எஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களேருந்து அப்படியே நாங்கள் ஊழியங்கள் எல்லாம் என்ன பண்ணுற செய்யும் பொழுது, தைலாவரத்தில் ஒரு தாயார் இருந்தாங்க. தாயின் தகப்பனும் வயதானவர்கள். ஆனாலும் கடவுளுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
முன்னிடமாக கொடுத்து ஊழியக்காரங்களுக்கு வந்து என்ன பண்ணுகிற ஒரு தாய் தகப்பனாக இருந்தார்கள். நான் வயதில் அவங்க வயசு தான் ஆனாலும் என்னை பிரசங்கிக்கும்படி என்னை நான் இந்த அந்த அந்த அவங்க வீட்டில் ப்ரேயர் நடத்தும்படி எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன பண்ணார்னா ஆண்டவர் உருவாக்கினார் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே என்னை உருவாக்கி அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, நீ பிரசங்கம் பண்ணுமா அப்படி சொல்லி. அது வந்து ஆல்ரெடி நான் கிருபை டிவி போகும்போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் பார்க்குறேன், அதில் ஒரு அனுபவம். அப்போ இவங்க என்னை கூப்பிடும் பொழுது சரி நான் வரமாட்டேன், கிருபை டிவி மூலியமாக தானம்மா நான் வந்தேன், நான் வரல அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நீ அப்படிலாம் நினைக்கூட வா அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க கூப்பிட்டாங்க. சரி நான் என்ன பண்ணேன், அங்கே போக ஆரம்பித்து அங்கே இருக்கிற அந்த அந்த ஏரியா ஃபுல்லாக ரவுண்டு அடிச்சுட்டே இருப்போம், ஊழியம் செய்வோம். அப்போ அந்த ஊழியத்துக்கு முடிச்சுட்டு வந்து அங்கே என்ன பண்ணுவோம்னா ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பாடு தண்ணி எல்லாம் பண்ணுவோம். அங்கே என்னை ஆண்டவர் என்ன பண்ணார், பயன்படுத்தினார். அவங்க கதவை திறந்து கொடுத்த ஒரு தாயார், அநேக ஊழியக்காரிகளை கனம் பண்ண ஒரு தாய் தகப்பன். அவங்க மூலியமா எனக்கு ஒரு என்ன இருந்ததுன்னா ஒரு அனுபவம். அங்கே என்ன பண்ண அனுபவத்தில் ஆண்டவர் நடத்தினார். பின்பு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, என்னென்னா 27:7 சொல்லி நான் ஒரு தரிசனத்தை பார்க்குறேன். அப்போ அந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது, ஐயோ இந்த எழுத்தில் வருதே என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு பயம். அப்போ பாருங்கள், நான் உடனே காலையில் பொழுது வடிஞ்சது, ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க பேர் சூசன். அவங்க இன்றைக்கி இறந்துட்டாங்க. அவங்க இப்போ இல்லை அவங்க. அப்போ அவங்க வந்திருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும்போது காலையில் வந்தாங்க. வந்தபோது அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு, அம்மாம்மா இந்த மாதிரி நான் ஒரு தரிசனம் பார்த்தேம்மா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, நீ பயப்படாதம்மா, ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் மூலியமா இந்த அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். அப்போ டிவி மூலியமா போயிட்டு வந்துட்டுருக்கேன். அப்புறம் இந்த அம்மா மூலியமா போயிட்டு வந்துட்டுருக்கேன். அப்போ இந்த ஃபோன் வரும்பொழுது சிஎஸ்ஐ சர்ச்சு சின்னது, அப்போ தான் ஆரம்ப சர்ச். அப்போ பாருங்கள், அந்த அண்ணன் வந்து எனக்கு தெரிஞ்சவர். அவர் சொல்கிறாரு, என்னம்மா நீ ஊழியெல்லாம் செய்தீங்களாமே அப்படின்னு சொல்லுமா. ஆமாண்ணா அப்படின்னும் போது, அப்போது என் சபைக்கு வாம்மா அப்படின்னு. என்றைக்கு நான் சொல்லுங்கள், நான் வரேன் கண்டிப்பான்னு. 27 வானார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பிரியமான இந்த சாட்சி நான் சொல்லியிருக்கேன். அப்போ பாருங்கள், என்னால் அதெல்லாம் ஆண்டவர் நடத்துகிறதை சொல்லுகிறேன். அங்கே நம்மளை பயன்படுத்துகிற காரியத்தை நான் சொல்ல வருகிறேன். அதை தான் இந்த வசனத்தில் நம்ம அதிகாரத்தில் பார்க்கலாம். உதவியாக இருந்தது, அவங்க உபத்திரம் பண்ணதெல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே வருவார். அப்போ அங்கே என்ன பண்ணுறார், ஆண்டவர் பயன்படுத்தினார். அந்த சபை வந்து மேலே மாடியில் ஒரு ஷீட் போட்டதாக இருந்துச்சு. குரங்கெல்லாம் பயங்கரமாக குதிக்கும். அப்போது நான் வந்து அந்த ஜனங்கள் வரலாமா போகலாமா, எத்தனை பேர் வருவாங்கண்ணா, நான் தாம்மா அப்படின்றார். என்னென்ன அப்படி சொல்கிறீங்கன்னும் போது, ஆமாம்மா எல்லாம் நடு வேலைக்கு போயிடுவாங்க, களை வேலைக்கு போயிடுவாங்க, ஏரி வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்னும் போது, சரி வந்த 4 பேருக்கு அந்த தரிசனத்தை குறித்து சொல்லி, இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரு, நீங்கள் அலட்சியம் பண்ணாதீங்கன்னு சொல்லும்படி ஆண்டவர் 2 வருஷம் நாங்கள் பயன்படுத்தினார் அந்த சர்ச்சில். அப்போ பாருங்கள், அங்கே பயன்படுத்தும் பொழுது அங்கே அநேக ஜனங்கள் கூடி ஜெபிக்கும்படியான ஒரு வாய்ப்புகளை கொடுத்தார். பிரியமானவர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஊழியத்தை கொடுத்து அவர்களை அமுக்கி சாணியை போல போட்டு வைக்கிறதுக்கு அவர் அழைக்கவில்லை. மாறாக ஒரு ஊழியக்காரன் போகிற வீடாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், அதை வாழ்த்தும் பொழுது அந்த ஊழியக்காரனோட வார்த்தையை அவர் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படியாக போய்கொண்டே இருக்கிறது. அப்புறம் அந்த அப்படியே ஒவ்வொருத்தராக என்ன பண்ணுறாங்க, விலகி போகிறாங்க. ஒரு இடத்துல போக வேணான்றார் ஆண்டவர். அதை நான் நிறுத்தப்பட்ட பொழுது ரொம்ப நொறுக்கப்படுறேன். அந்த வீட்டுக்கு போக வேணான்னு சொல்லி நான் 2 டைம் போய் நான் வியாதிப்பட்டேன். கீழ்ப்படிங்க பிரியமானவர்களே. அநேக ஜனங்கள் மனித கண் என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவி கொடுத்தாலும் நம்ம கண் வந்து எப்போவுமே மாம்ச கண்ணாக தான் இருக்கும். முக்காவாசி கொஞ்சம் தான் நமக்கு ஆவிக்குரிய கண்கள் இருக்கும். அப்போ பாருங்கள், மாம்ச கண்ணில் பார்க்குறவங்களுக்கு எதை சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அப்போது அவங்க வீட்டுக்கு போக வேணான்னு சொன்னது தான் என்னை வச்சு செய்கிறாங்க. பிரியமானவர்களே, அவங்க பாருங்கள் எப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்கள். அப்போ இதில் பார்க்கலாம், இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்க்கிறவர்களாகவும் உதவி செய்கிறவர்களாகவும் அவர் சொல்லி கொண்டு வருகிறார். அப்போ பாருங்கள், இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கமாகி என் சுவிசேஷத்தின்படி உங்களை சிறப்படுத்த வல்லவரும், இந்த ஊழியத்தில் எனக்கு உதவியாக இருந்த அங்கெங்கே ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, அப்போது 2020 தான் ரூத் என்ற ஒரு சகோதரி ஆண்டவர் பார்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அது சபையிலே பார்க்க கிருபை செய்தார்.
அவங்க தான் என்னை வந்து கேட்டாங்க, வாங்களேன் ஆண்டவருக்கு ஏதாவது ஊழியம் செய்யலை. நான் ஊழியக்காரின்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களே கூப்பிட்றாங்க, நீங்கள் வாங்களேன் நம்ம வந்து ஏதாவது செய்யலாமே ஊழியம், ஆண்டவரை பற்றி பேசலாமேன்னு அவங்க தான் என்னோட பேசி பழகுனாங்க. அப்புறமா சரின்னு அவங்களோட நான் பழகும் பொழுது அவங்க நல்ல தாட்டியாக இருப்பாங்க. ஆனாலும் அந்த அவங்களால வேகமாக நடக்க முடியாது, வேகமாக பண்ண முடியாது. ஆனாலும் அவங்க என் கூட ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி நிறைய செய்திருக்கிறாங்க. கிராம ஊழியம், ஹாஸ்பிட்டல் ஊழியம், சந்தை ஊழியம், பீச் ஊழியம், நான் முடியாது ஆனாலும் ஓடி வருவாங்க. எனக்கு ஒரு துணையாக தேவன் கொடுத்தார் பிரியமானவர்கள். அதே போல் இந்த ஊழியத்தில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத பொழுது எனக்கு என்ன பண்ண அந்த ஊழியங்களை நடத்தும்படி சில சகோதரிகளையும் ஆண்டவர் என்ன பண்ணார், கொடுத்தார் பிரியமானவர்களே. அப்படியாக இந்த ஊழியங்களை செய்யும்படி ஆண்டவர் அருமையாக நடத்தி கொண்டு வருகிறார். ஏன் நான் சொல்கிறேன்னா, இது பவுலை அழைத்துட்டு அப்படி விட்டு விடவில்லை, அங்கே பழுக்க வைக்கிறார். சீஷரோடு இருந்த பர்னபாவோட பழக வைக்கிறார், அவரை அறிமுகப்படுத்துகிறார், அங்கே பழக வைக்கிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், இயேசு கூட இருந்தவங்களை காட்டிலும் நான் என்ன பெரிய ஊழியக்காரன் தான் அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னு சொன்னால், இவர் நிறைய காரியங்களை பக்தி உள்ளவராக இருக்கார். பாதிக்கப்பட்டவர் இவர் தான் அதிகமாக, கண்ணே தெரியல இந்த பவுல் என்றவர்களுக்கு. அப்போது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரன் மூலியமாக அவர் கண் திறக்கப்பட்டு, அனனியா என்ற ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரன் மூலியமாக அவர் என்ன பண்ணுறார், கண்கள் திரும்பி வரப்பட்டு அவர் சொல்லும்படியான ஒரு ஞானஸ்தானம் எடுத்து அதன் மூலியமாக அவர் ஊழியம் செய்கிறார் பிரியமானவர்களே. அப்படியாக அங்கங்கே பழகி கொண்டே வருகிறார், அங்கங்கே அனுபவங்கள். அதே போல் அடியாலையும் இதுவரைக்கும் எல்லா ஊழியங்களும் செய்து கொண்டு வருகிறோம் பிரியமானவர்களே. நீங்கள் இந்த ஊழியத்துக்காக, ஜீசஸ் சைட் டு கால்க்காக, அந்த யூடியூப் சேனலுக்காக தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கள். இது பெரிய பிரமாண்ட சபையோ இல்லை பெரிய கூட்டமோ அல்ல. செவ்வாய்க்கிழமையில் அநேக பேர் வந்து நன்மை பெற்றவர்கள் எத்தனையோ பேர், நான் சாட்சிகள் நிறைய இருக்குது. எனக்கு பவுல் போல எப்படி சொல்கிறது, மரித்தவர்கள் எழுப்பவோ இல்லை வந்து அப்படிலாம் இல்லை, பெரிய அற்புதம் செய்திருக்கார். ஆனால் நாங்கள் எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் ஜெபித்தோமோ, யார் வீடெல்லாம் நாங்கள் போய் ஜெபித்தோமோ அத்தனை குடும்பங்களையும் ஆண்டவர் செய்திருக்கிறார். காடு போல் கடந்த என் ஃப்ரெண்டு வீடு, ஜபம் பண்ணிடு வீடுக்காக 2 வாரத்தில் வீடு கட்டுறதுக்காக அவள் இது பண்ணியிருந்தா. அதே போல் இன்னொரு சகோதரி வீட்டில், சிஸ்டர் ரொம்ப என் வீட்டுக்கார் வேலையே இல்லை சிஸ்டர், என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், நான் வீடு கட்டணும், என்ன பண்ண போகிறதில்ல, என் பிள்ளை சபைக்கே வரல. சில காரியம் என் வீட்டில் தோல்விகள் இருக்குது, சில காரியங்கள் கிடப்பில் கிடக்கிறது. ஆனாலும் அந்த வீட்டில் ஜெபிக்கும் பொழுது அவங்க பெரிய வீடு கட்டியிருக்காங்க. அவங்க வீட்டுக்காருக்கு நல்ல வேலை கொடுக்கப்பட்டது, அவங்க மகன் சபைக்கு போகிறதா சொன்னாங்க. இப்படி சில குடும்பங்களுக்கு நான் உள்ளே போய் அவங்களுக்கு ஜெபிக்கும்பொழுது அவங்க வருத்தப்பட்டதுக்கு மாறாக நான் ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு வந்த பிறகு அவங்க என் வீட்டுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க பிரியமானவர்கள். அதுபோல் ஊழியத்தை அழைத்து ஒரு ஓரமாக போடுகிற தேவன் அல்ல. என் ஏசையா நாவை தொட்டது போல என் நாவை தொட்டார் பிரியமானவர்களே. நான் பாரத்தோடு இந்த ஊழியத்தை செய்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பீச் ஊழியமாக இருக்கட்டும், செவ்வாய்க்கிழமை ஜபமாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் எனக்கு அழகாக கைட் பண்ணி என்னை நடத்துகிறார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம். அப்படியாக பிரியமானவர்களே, இந்த செவ்வாய்க்கிழமை இயேசு கூப்பிட சொன்னார் ஊழியத்தில் கூட நான் ஒரு இடத்துல போய் கொண்டிருக்கிறேன். அங்கே ஒரே பிரச்சனைகள், கலவரங்கள். அப்போ நான் ரொம்ப ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என்னை நடத்தணுங்களுக்கு உடம்பு சரியில்லை, அப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே சப்பா, இப்படி ஒரே கொலப்ஸாலாக இருக்குதுன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது அப்போது அவங்க உள்ளே வராங்க. நான் தெருவில் நிற்கிறேன். தெருவுலேருந்து ரோட்டுக்கு வந்துட்டு அங்கே கூடாரவாசி பிள்ளைகள் லைனாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த பிள்ளைகள் ஒரு பொண்ணு நல்ல கொழுன்னு இருக்கா. அவள் வந்து சொல்கிறா, உங்களை அந்த கூடாரவாசி இடத்துல கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அவள் சொல்கிறா, உங்களை அங்கே கூப்பிடுறாங்க. பிரியமானவர்கள், அதிலேருந்து ரொம்ப கவனமாக அந்த கூடாரவாசி மத்தியிலே நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஊழியம் செய்து சண்டே கிளாஸ் வருஷத்தில் இது விபிஎஸ் நடத்தி அவர்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கும்படியாக அநேக பிள்ளைகளை எழுப்பும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். அநேகர் கொடுக்கிறவர்களை எழுப்பி கொடுத்தார். அந்த ஊழியத்தை நிறுத்தாதபடி ஆண்டவர் அதை அழகாக நடத்தி கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த ஊழியத்தின் பாதையில் எனக்கு உதவியாக இருந்தவர்கள், கொடுத்தவர்கள், எனக்காக ஜெபித்தவர்கள் எத்தனையோ பேர்.
அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒருவன் ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுவானானால் தேவனோடு அவன் என்ன பண்ணுறான்னா ஃபைட் பண்ணுகிறவனாக இருக்கிறான். இன்றைக்கி ஊழியத்தை கெடுக்கிறவர்களே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் இருக்கிறவர்கள் தான் இருக்கிறார். போராமப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் வருகை மிக மிக சமீபம். அவர் ஊழியத்தை செய்ய என் வேலையாக இருப்பவன் என் காரியமாக யார் செய்வான் அழுகிறார். அவர் கவலையாக நிற்கிறார். பிரியமானவர்களே, இதில் ஊழியக்காரங்க யாருன்னா பார்த்தீங்கன்னா 4 பேரில் இருக்கீங்களா, ஒரு ஆள் ஆண்டவர் பயன்படுத்துகிறார், அவங்கள விடுங்க, அப்படியே ஊழியம் செய்யட்டும். ஊழியம் பள்ளிக்கு பெருகணும். இந்த சந்ததி என் துதியை சொல்லி வருவார்கள் தான் நீங்கள் பள்ளிக்கு பெருகுங்கன்னு சொல்லி அவர் ஆசீர்வதித்தாரே தவிர சும்மா உக்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அல்ல. நீ உப்பாய் இருப்பாய், நீ விளக்காய் இருப்பாய், நீ ஒளியாய் இருப்பாய், நீ மலை மேலே இருக்கிற பட்டணமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறது எதற்கு? உக்காந்துக்கிட்டு இருக்கிறதவா? போய் சொல்லுங்கள் சுவிசேஷத்தை. சொல்கிறத தடுக்கிறவர்களை விட்டு அகண்டு போங்கள். பிரியமானவர்கள், இன்றைக்கு ஊழியங்கள் ஊழியக்காரர்களாலேயே கெடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நாளையிலே இந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஊழியத்தில் கொடுத்தவர்கள் உண்டு, ஊழியம் செய்தவர்கள் உண்டு, ஜெபித்தவர்கள் உண்டு. அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த கொடுத்த ஊழியத்தை செய்யும்படியான பலன் ஆரோக்கியம் தரும்படியே ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.